இந்த பையன் பார்த்தோன்னா வந்து என் நிலமை புரியாமல் அவன் நிலமை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான் என்கிட்ட. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இன்னைக்கு டே 1 இல்லை, நாலுலேருந்து டே 1. நாலுலேருந்து டே 1. நானும் கணபதியும் நானும் என்ன சேகாதீங்க. சரி, தெரியாமல் தான் கேட்குறேன். நானும் கணபதின்றானே. அவன் தனியாக எக்ஸாமில் அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் தனி, எனக்கு கொஸ்டின் பேப்பர் தனி. நான் தனியாக ஆன்சர் ஷீட்டில் எழுத போகிறேன், அவன் தனியாக எழுத போகிறான். இதில் கணபதி ஆனால் பப்ளிக் ஒரே கொஸ்டின் பார்ப்போம் தானே. நம்ம இந்த எக்ஸாம்லாம் மேட்டர் இல்லை. நீ நான் பக்கத்தில் உட்காந்து ஒரே ஆன்சர் ஷீட்டு ஒரே இதில் எழுத போகிறேன். நான் அதை சொல்லடா, நம்ம முயற்சிப்பா எடுக்கணும்டா, தினமும் போட்டு பார்க்கணும்டா. இதோட என்ன ஒரு 10 கட்சி முட்டியில் போட்டு நான் மெடிக்காவில் சேர்றதுக்கு பார்த்தோன்னா கட் ஆஃப் வந்து 185ஆப்பா. 85. அதில் பார்த்தோன்னா தலைவருக்கு மேக்ஸில் மட்டும் 98 வேணுமா. இதெல்லாம் வந்து இன்னைக்கு டே 1லேருந்து ஆரம்பிக்க போறாராம். நீ முயற்சி பண்றீங்களா சொல்லுங்க. ஆமாண்ணா, தலையில ஆட்டக்கூடாது. ஆமாம்பா. ஆமா சரி, அப்ப நீங்க எத்துறீங்களா? 185 கட் ஆஃப் எத்துருவான்னு வாய்தான் சொல்றேன். 185 கட் ஆஃப்ல வீடியோ காட்டி ஏதாவது யூடியூப்ல 185 சவிதா சாரி. டேய் 185 எடுப்பண்ணி பண்ணி சொல்றேன். என்கிட்ட சொல்றல கேட்டுக்கோங்க சொல்றேன். தமிழ்நாடுல நான் கணபதி எத்த நானும் எடுப்பேன். கணபதிக்கு வாய்ப்பு இல்லை. கணபதி வந்து எனக்கு வந்து உதவி அதிகமா பண்ண நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது ஏதாவது பேசினா இப்ப சென்சார்ல போயிடும். நான் விட்டு வச்சுக்கிறேன். இதுல கம்முன்னு சொல்லு. 185 எத்திருவன் கொண்டாட்டு சொன்னேன். எனக்கு கணபதி எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். கணபதி ஏன்னா கணபதியை நானும் அந்த காலேஜ்ல போய் சேரணும். கணபதிக்கே எவனாவது ஹெல்ப் பண்ண மாட்டானான்ற ஒரு நிலைமையில தான் இங்க. கணபதி அது கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் ராஜா. இங்க பாடுறா இவனே 185 தனியார். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் ஃபுல் ஸ்காலர்ஷிப் 100% ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீடா. உனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே ஃப்ரீனா மார்க் எடுக்கணும் புரியுதா? நானும் சொல்றேன் 4 மாசம்டா. 4 மாசம் அதான் நீ மார்க் எடுத்து முயற்சி பண்றல. நீ 4 மாசம் தானே, 4 மாசம் படியாண்டா. மெசேஜ் பண்ணி ஐடி இப்ப காட்டுமா? ஏதாவது ஒரு பொண்ணு மெசேஜ் காட்டுட்டானா? இப்ப காட்டுமா சொல்லி இப்பே ஐடி எதுவுமே பண்ணாம எதுக்கு நீ வெட்டியா இருக்கு. ஸ்கூல்ல படிக்கிறவனோ இல்லையோ வந்து ஸ்டடி பிளான் நிறைய குரூப் ஸ்டடி பண்றடா. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். சீரியஸா ஏவனாவது ஒருத்த மோட்டிவேஷனா பேசினா அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும். 6வது நிமிஷம் இவனே எடுத்துக்கோங்களா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் இவனே காத்து போன போது நடந்தான் கிடப்பான். புரிய மாட்டேதுடா கணபதி. நான் அந்த உனக்கு தெரியுமா? நீ நந்த அவன் நடக்கலாம். இதுக்கு மேல ரோட்ல ஒருத்தர் நடக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க ஸ்கூல்ல பசங்க இனி சண்டம் 1 மார்க் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி ஆயுதுங்கிறான்டா மேக்ஸ்ல. உனக்கு புரியல இல்லையா? அப்ப நீ 99 மார்க். டேய் அவன் இல்லடா, நான் இல்லடா, அவன்டா ஒருத்தன். கெட்ட வார்த்தைலாம் பேசுறான் பாருங்க. என்னத்த பண்ணது கெட்ட வார்த்தை ஒருத்தன் தானே. சரி, இப்போ அவன் 98 எடுத்துட்டானா? 99 வந்து சொன்னா என்கிட்ட 1 மார்க் போயிடுச்சுன்னா ஆயுதான் இந்த படிப்பு செட்ல போட்டி இருக்கான். இவன் மாதிரி போறான் போறாங்க. அவன் 98 எடுத்துட்டானு நான் ஜஸ்ட் பாஸ் ஆவன் தான் நான் நினைச்சுக்கிறேன். அவளை வந்து முதல்ல குடிச்சிட்டு 1 மார்க் போயிடுச்சுடா, 1 மார்க் போயிடுச்சுடா இறங்கிட்ட வந்து கதறமா. எல்லாம் முன்னால தானே கணபதி. என்னாலயா எங்கேயோ நான் வேற ஸ்கூல்ல இருக்கிறேன், அவன் வேற ஸ்கூல்ல இருக்கிறான். அவன் பக்கத்து வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுக்குள்ள இல்லை, அவன் தெருல இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லாம் என்னால் தான்றான். எல்லாமே நீதான்டா. எல்லாமே என்ன தர ஸ்பைடர்மேன்ல ஒருத்தன் சொல்லுவானே எது நடந்தாலும் அது ஸ்பைடர்மேன் தான் காரணம். அதுவே சொல்றான்டா. எனக்கு நீ தான்டா காரணம், நீ தான்டா எனக்கு உதவி பண்ணணும். டேய் அப்படியே கம்மி வால்யூம் 1 வால்யூம் 1ல எந்த கலர் புக்குடா? நீ நல்லா பேசுற, எல்லாம் கரெக்டா தான் சொல்ற. ஆனா இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச அதை யார்கிட்ட வந்து சொல்ல உன்னை பத்தி தினேஷா போயிடுறான்டா. எங்கடா கணபதி? கணபதி எங்கடா? அவன் காணே போய் சொல்லு. கணபதி முன்னந்தா மாதிரிலாம் இல்ல. ஒரு வாட்டி வந்து கணபதியை பாருங்க.
முன்னையே கொஞ்சம் தம்மி பீஸ் அவன் 85 எடுக்க மாட்டான் ஸ்ட்ரெயிட்டா சென்டம் ஒன்லி. அதான் இவனை மாதிரி ஆளுங்க ஊசி பேசி ஏங்க நான்லாம் எதுவும் பண்ணல. காலில் வேணா வீரடா ஏய். இந்த 4 மாசம் இருடா 4 மாசம் போதும்டா 4 மாசம்டா நீ ஏன் உனக்கு உன் நிலைமை நீ புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி என் நிலைமை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஏய் 185 எல்லாமே ஃப்ரீ. நான் 4 வருஷம் ஜாலியா இருந்துருவேன். இந்த 4 மாசம் ஒழுங்கா பச்சா 4 வருஷம் ஜாலியா இருக்கலாம். உனக்கு புரிய மாட்டேதுடா. உங்களுக்காச்சும் புரியுதா? 185 எத்தா ஃப்ரீ. 185 எடுக்கணும். இப்படி இவன் போஸ்ட் கொடுத்தா இவன் என்னன்னா பண்ணத்த. ஏய் முயற்சி பண்ணா எது வேணா முடியும்டா. இப்ப கூட பசங்க சொல்றானுடா. ஓகே இருங்க முயற்சி பண்ணா முடியும்ல? எடுக்கற நீ ஆமா முடியும். முயற்சி பண்றல நீ பண்ணணும். இதுக்கப்புறம் பண்ற முயற்சி நீ பண்ணுவல பண்ற. அப்ப 185 கட்டா செத்துருவல. ஆமா ஆனா அதுக்கு நீ தான் உதவி பண்ண எனக்கு. எனக்கு வந்து இவன் எக்ஸாம் எழுத போறான். இவன் நீயும் பப்ளிக் தானே எழுத போற. எனக்கு ஒரு டவுட். நான் 185 எத்தா உனக்கு என் மார்க் வரப்போகுது இல்ல உன் மார்க் தான் எனக்கு வரப்போகுதா இல்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட போறாங்களா? எப்படினாலும் முயற்சி பண்ணா நீயும் 180 எடுக்கலாம். நீ நான் ஒரு 185 எத்தாலே எனக்கு போதும். எனக்கு மொத்த கட்டாஸ்க்கு 200 தான்டா. 185 200 அதாவது 200க்கு 185 எடுக்கிறது இல்ல 100 எடுக்கலான்ட்டு ஆசை. 185 எடுக்கலான்ட்டு பேராசை. நேரம் 200 போறான் பத்தியா? ரொம்ப 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 பேராசை. ஏதோ பொண்ணு பேரு அந்த சவிதான்னு ஐயா மாத்தி மாத்தி சவிதா நீ கூகுள் அந்த காலேஜ் போட்டு பாரு எப்படி இருக்குது பாரு. அது ஏதோ ரவுண்ட் ஆச்சு ஏதோ மினியேச்சர் மாட்டு மாதிரி தான். எனக்கு அந்த காலேஜே பிடிக்கல. அதான் சேஃபே சரியில்லை. காலேஜ் சேஃப் சரியில்லையா? ஆமா எவ்வளவு பெருசா இது காலேஜ். இது காலேஜா? எவ்வளவு பெரிய கிளாஸ் ரூம் போட்டாங்க. கிளாஸ் ரூமா அது? டேய் கோனே ரிஜெக்ட். டேய் அது ஏமா கிராஸா கோடு போட்டது? எனக்கு ஜாமெட்ரி தெரியுமா உனக்கு? எனக்கே ஜாமெட்ரி தெரியும். ஒரு ஸ்கேல் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால்